அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான ஒரு இலையில் அறிஞ்சிருப்பீங்கள். ஆவாரம் இலை என்று பார்த்துருப்பீங்கள், எல்லாம் கேட்டு அறிஞ்சிருப்பீங்கள். பூ அது எல்லாம் பிரயோசனத்துக்கு எடுக்கிறது என்னென்னா அநேகமாக இந்த நீரிழிவு நோய்க்கு அது சிறந்ததுண்டு. அப்போ இப்போ நான் ஸ்லோன்லேயே அதை எல்லாம் காய பண்ணி எடுக்கிற நேரத்தில் கடையில் இப்போ உடனடியாக வந்திருக்குது என்னன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்படி ஆவாரம் இலை சேர்த்து அரிசி அது அப்போ அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு ஒரு பிட்டை வச்சு போட்டு அதோட இந்த இயற்கையாக இந்த இது இருக்கிறது சுண்டங்காய் என்று சொல்லிட்டு சொல்கிறது. இந்த சுண்டங்காய் இது உண்மையாக கத்தரி குடும்பத்தை சேர்ந்தது. இது மிகவும் சத்து நிறைந்தது, இரும்பு சத்து மற்ற எல்லா வகையான சத்தும் இதில் இருக்குது. அதை விட இதில் சாதாரண ஒரு கசப்பு தன்மையும் இருக்கிறபடியே நீரிழிவு நோய்க்கு சிறந்தது. மற்றது இது நீங்கள் இப்போ அநேகமாக வெப்ப வலய நாடுகளில் இது இருக்கும். நாங்கள் இலங்கையில் கூட இருக்குது. எங்கட கிராமத்தில் சரியான இது தானாகவே முளைச்சி வரும். அவன் சில நேரம் நாங்கள் வீட்டிலையும் நடுறோம். நாங்களேன்னு சொல்லின்னு சொன்னால் இதில் நட்டு இந்த கத்தரி இதுகளை இதில் ஒட்டலாம். ஏனென்றா இது நீண்ட காலம் இருக்கும், நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது. மாதிரி சில நேரம் இடையில ஒரு நோயல் அப்படி வந்தால் அதுக்கு இந்த சாம்பல் அப்படியெல்லாம் முந்தின காலத்தில் போடுவினேன். நான் அதை பார்த்துருக்குறேன். இப்போ நான் ஸ்லோனுக்கு போன நேரம் கூடி இதை பார்த்தது. இப்போ இதை தோட்டம் மாதிரி செய்து கூடி இதை ஏற்றுமதி செய்யணும். அந்த இதில் தான் நாங்களும் இப்போ வாங்கியிருக்கிறோம். சரி, இப்போ நான் முதல் அந்த புட்டை விற்கிறேன். உங்களுக்கு அது தெரியும், வளமையாக செய்கிற மாதிரி இந்த ஆவரமில சேர்ந்த புட்டை நான் விற்கிறது. அதை நான் அவிச்சு வச்சிருக்கிறேன். அடுத்தது இந்த சுண்டங்காயில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சம்பல் செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இந்த சுண்டங்காயை எடுத்து நான் ஒரு 6 மணித்தியாலத்துக்கு முன்னமாக என்ன செய்ய வேணும்னு சொல்லிட்டு சொன்னால் அதை வடிவாக கழுவிட்டு அந்த இதுகளை எல்லாம் இந்த நெட்டுகளை எல்லாம் நீக்கிட்டு வெட்டி மஞ்சளும் உப்பும் போட்டு ஊற விட வேணும். ஊற விட்டுட்டு கொஞ்சம் அந்த ஒரு மணித்தியாலத்துக்கு சேர்க்க வேணும். இப்படி சேர்த்து அப்படி விட்டு விட வேணும். அப்போ அப்படியே இந்த சுண்டங்காயை பேர்ந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் அளவான தண்ணியை விட்டு சாதுவாக லோவில் என்ன செய்ய வேணும்னா அவிய விட வேணும். அவிய விட்டுட்டு இந்த கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறதோ என்னென்னான்னு நீங்கள் விரும்பின எண்ணெயில் சாதுவாக அதையே என்ன செய்ய வேணும்னு சொன்னால் ஒரு வறுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கிறது. அப்படி எடுத்த இந்த சுண்டங்காய். சரி, அடுத்தது இந்த சுண்டங்காய்க்கு இந்த சம்பலுக்கு தேவையானவை உள்ளி. இதுக்கு இந்த சுவையை கூட்டுவதற்கு நான் என்ன செய்கிறேன்றது பொட்டுக்கடலையே கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் சாதுவாக பொரிச்சு எடுத்துருக்கிறேன். அடுத்தது மிளகாயை பொரிச்சிருக்குது, சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் சாதுவாக அதையும் அந்த வறுத்து எடுத்திருக்கிறேன். அடுத்தது முதலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுட்டு அடித்து எடுக்கப்பட்ட தேங்காய்ப்பூ இதில் இருக்குது. தேங்காய்ப்பூ அப்போ தேங்காய்ப்பூ குறைவாயே எடுக்கலாம். என்ன இதிலும் குறைவாக தக்காளி பழமும் சேர்க்கலாம். ஆனால் நான் இவ்வளவும் காணமென்று விட்டுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த சம்பலை நான் அடித்து காட்ட போகிறேன். சரி, இங்கே பாருங்கள். இப்போ நாங்கள் மிளகாயை இப்படி போடுறோம். போட்டு முதலாவது ஒரு கொஞ்ச நேரம் அதை அடிக்க வேணும். என்று அடித்தாத்தான் மிளகாய் வடிவை அடிவிட வேணும். அதோட ஒரு கொஞ்சம் உப்பும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு பொரிச்ச உள்ளி, வெங்காயம், பொட்டுக்கடலை, அடுத்தது இந்த தேங்காய்ப்பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து அடிக்க போகிறோம். மற்றது இது கொஞ்சம் அந்த பெரிய சம்பல் மாதிரி நிறைய அடிக்கக்கூடாது, நறுவல் உருவலாக தான் இருக்க வேணும். சரி, இறுதியாக என்ன செய்ய வேணுமெண்டா அந்த கருவேப்பிலை மற்றது வதக்கின சுண்டங்காயை போட வேணும். இது கடுமையாக அடிக்க தேவையில்லை, ஒரு அளவுக்கு செய்தால் சரி. இங்கே பாருங்க, அவித்தெடுத்த ஆவாரம் இலை புட்டு. அப்போ இதோட
நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இங்கே பாருங்க, இது வந்து ஒலிவையில் கொஞ்சம் விட்டு ப்ரோக்கோலியும் கேரட்டும் சோளனும் இதை கடுமையாக வதக்காமல் அப்படி சாதுவாக அதை எடுத்தது இப்படி சூடு பண்ணி. ஏனென்று சொன்னால் இந்த கசப்பான சில இதுகளுக்கு மரக்கரையில் சேர்த்தா தெரியாது. அப்போ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னேன், இப்படி இந்த ஆவாரம் இலை புட்டுக்கு இது சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இங்கே பாருங்க, அப்போ இந்த எல்லாமே இது ஒரு சத்து நிறைந்ததாக இருக்கும். அந்த சேர்க்காமல் சில புட்டுக்கு எண்ணெய் இலதுகள் எண்ணம் போட்டு புட்டு கொத்து மாதிரி செய்யாமல் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ரைட், இதோட இப்போ நீங்கள் இதை பாருங்க. ஆனால் உங்களை பார்க்க இதாக இருக்கும், ஆனால் ஒரு நறுவல் உருவலை தான் இதை செய்யணுமே. அந்த சுண்டங்காய் நாங்கள் வதக்கி எடுத்தது தானே, அதை அந்த கொஞ்சம் கடிபடக்கூடியதாக வைக்கலாம். அப்போ அப்படி இங்கே பாருங்க, இப்படி இருக்கு. ரைட், அதோட இப்படி நெத்தலியே நான் வந்து கார்ன்ஃப்ளவரில் தோச்சு உப்பு மஞ்சள் இதுகளெல்லாம் போட்டு தூளும் போட்டு இப்படி பொரிச்சு எடுத்தது. அப்போ அந்த கிறிஸ்பியாக இருக்கும். அதோட பச்சை மிளகாயும் பொரிச்சு விட்டேன் நான். ஏனெண்டா இந்த புட்டோட சாப்பிட கொஞ்சம் சுவையை கூட்டும்ன்றக்கா. அடுத்தது இன்றைக்கு நாங்கள் இதை எங்களுடைய சாப்பாட்டுக்கு தெரிவு செய்தபடியா, இது வந்து உண்மையாக நீரிழிவு நோயல் அதுகளுக்கு கூடிய ஆக்கள் சாப்பிட்றபடியா நான் பொதுவாக மற்ற ஆக்களுக்கும் ஒரு சாப்பாட்டை இதன்னா நோமலான அரிசி புட்டோட இதை கலக்கிறது, ஏற்கனவே செய்ததை கலக்கிறது. ஏனெண்டா உண்மையாக ஒரு உணவு தயாரிக்க வீட்டில் உள்ள அங்கத்தவர் அத்தனை பேருக்கும் பொருத்தமாக செய்ய வேணும். அதையும் நான் யோசிச்சு போட்டு இப்படி சேம் டைம் இதையும் செய்திருக்கிறேன். சரி, இப்போ பாருங்க, இது ஒரு ஆவாரம்பூ புட்டும் சுண்டங்காய் சம்பலும் நெத்தலி பொரியலும். இங்கே பாருங்க, ஒரு நல்ல பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சை மஞ்சள் என்று சொல்லிட்டு உண்மையாக இது நான் அந்த கசப்பாக இருந்தாலும் எங்களுக்கு சாப்பிட தூண்டும். அதே மாதிரி நார்மலாக இப்போ எங்களோட வீட்டில் மற்ற அங்கே தவிர சாப்பிட்றதுக்கு நான் இது சாதாரண புட்டை வச்சு இப்படி பிரட்டி வச்சிருக்கிறேன். சரி மக்களே, இதை நீங்கள் இந்த சுண்டங்காயை வந்து நீங்கள் மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே வந்து விலை தான் வருது, அதை அந்த காலப்பொருள். அதை நீங்கள் மற்ற இதை வற்றலாக்கலாம். சுண்டங்காய் வற்றல் கூடியதுன்றது மற்ற வித்தியாசமான முறையில் பொரிக்கலாம், கறி வைக்கலாம், கன விதத்தில் செய்யலாம். ஆனால் நான் இம்முறை சம்பல் செய்திருக்கிறேன். இது மிகவும் சத்தானது, உடம்புக்கு நல்லது. மற்ற இது இயற்கையாக வளரக்கூடியது. இப்படி ஒரு சுண்டங்காய் சம்பலை செய்து உங்களுக்கு விருப்பமான என்ன இதுகளை சேர்த்து நீங்கள் செய்தாலும் புட்டு வேறு சோறோ அப்படியெல்லாம் செய்து சாப்பிடலாம். இந்த ஆவாரம் இலையை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஆக்கள் அதை எடுத்து சேர்த்து போட்டு, இப்போ கீரை புட்டை இப்படி அவிக்கிறோமோ அது மாதிரி சேர்த்து போட்டு இப்படி செய்யலாம். ஏன்னா இது மாவோட சேர்த்து காய பண்ணி அரைச்ச இதைத்தான் நான் இப்போ காட்டியிருக்கிறேன். அதுண்டா கீரை புட்டு மாதிரி இருக்கும். சரி சரி மக்களே, இதை சுவைத்து எனக்கு கமெண்ட்ஸை போடுங்க. எல்லா வீடியோக்களையும் பார்த்து எனக்கு ஆதரவு தாரீங்கள். இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீர்கள், அவைகளும் எனக்கு சப்போர்ட் செய்யுங்க. இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.